Good morning, everyone. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. ஆ உங்களோட இதெல்லாம் நான் ஆன்சர் ஷீட்லாம் பார்த்துருக்கேன். பட் ஆனா இன்னும் என்ன சொல்றது? இன்னும் அசஸ் பண்ணல. ஆ எல்லாருமே சப்மிட் பண்ணியிருக்கீங்க. அந்த டீட்டெயில்ஸ் யார் யார் லேட்டா சப்மிட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். பட் இன்னும் எவாலுவேட் பண்ணல. சரிங்களா? ஆ இன்னைக்கு செஷன் வந்து நான் புதுசா எதுவும் எடுக்க போறதில்ல. 2 சாய்ஸ் சொல்றேன். அந்த 2த்துல என்ன பண்ணலாங்கிறத நீங்க சொல்லுங்க. ஒண்ணு என்ன அப்டின்னா, நம்ம அந்த மிட் சம் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து நான் சொல்றது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ அப்படி டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மிக்சம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை சரியா? அது ஒன்று பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இது வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ இது சம்மந்தமா இப்போ நம்ம தியரட்டிக்கலாக அந்த ஆக்டை ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சம்மந்தமா என்னென்ன கைண்ட் ஆஃப் கேசஸ் கோர்ட்டில் வரும், எந்தெந்த கோர்ட்டில் வரும், அதுக்கான எப்படியெல்லாம் அதை ஃபேஸ் பண்ணணும், இல்லை என்ன பாசிபிள் கேசஸ் ஆர் தேர் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 2த்துல ஏதாவது ஒன்று இன்னைக்கு கிளாஸ்ல பண்ணலான்னு இருக்கேன். எய்தர் டு டிஸ்கஸ் ஆன்சர்ஸ் ஃபார் மிட்சம் கொஸ்டின் பேப்பர் ஆர் த ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் லிட்டிகேஷன் தட் இஸ் பாசிபிள் ஆர் மோஸ்ட்லி சீன் இன் த ஃபோரம்ஸ் ஆர் கோர்ட்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு. சரியா? ஸோ இப்போ நீங்க சேட்ல சொல்லலாம் சார். இல்ல 2 ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷன்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க இந்த இந்த செஷன்ல. ஏன்னா ஆக்சுவலா நேத்தே நான் வந்து செஷன் மீட்டிங் எல்லாம் போட்டு என்னால் கிளாஸ் எடுக்க முடியல. லாஸ்ட் மினிட்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதனால இன்னைக்காவது எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது இல்லையா? ஐ ஹவ் பீன் பேய்டு இல்லையா? ஓகே. ஸோ எல்லா மோஸ்ட் ஆஃப் த பர்சன் வந்து என்னன்னா செகண்ட் ஆப்ஷனை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே. செகண்ட் ஆப்ஷன் சரி, அதைய பத்தியே இன்னைக்கு இருக்கக்கூடிய 30 to 40 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல என்ன மாதிரியான கேசஸ்லாம் அதிகமாக கோர்ட்ல வரும் அப்படிங்கிறத பத்தி இந்த செஷன்ல we are going to discuss ஃபார் லேட் கமர்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி இஸ் அ சிவில் டிஸ்பியூட். அதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. சிவில் டிஸ்பியூட் அப்படிங்கிற போது எந்த கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா சிவில் கோர்ட்ல தான் கேஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ சிவில் கோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷன் ஹைரார்கி அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முன்சிஃப் கோர்ட், அதுக்கு அடுத்து சப் கோர்ட், அதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், தென் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். டோட்டலி 5 லெவல்ஸ் ஆர் தேர். டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட், சப் கோர்ட், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அதாவது மாவட்ட நீதிமன்றம், முன்சிஃப் கோர்ட் அப்படிங்கிறத உரிமையியல் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா சப் கோர்ட் துணை நீதிமன்றம்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாவட்ட நீதிமன்றம்னு சொல்லுவாங்க, அடுத்து ஹை கோர்ட் உயர் நீதிமன்றம், தென் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம். சரியா? சிவில் ப்ரொசீஜர் கோட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித் ரிகார்ட் டு எனி ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் த லோவஸ்ட் ஃபோரம் இஸ் த அப்ராப்ரியேட் பிளேஸ் டு ஃபைல் ஆர் இனிஷியேட் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவில் கேஸ்ல நம்ம ஃபைல் பண்ணக்கூடிய அந்த கேஸை என்னன்னு சொல்லுவோம்னா நாமன் கிளேச்சர் சூட், ஒரிஜினல் சூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ லோவஸ்ட் ஃபோரம்ங்கிற போது முன்சிஃப் கோர்ட் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட்னு சொல்லுவோம். அதுதான் லோவஸ்ட் ஃபோரம். immaterial with regard to value of the property if there is some dispute with regard to property. ப்ராப்பர்ட்டியோடைய பிளேஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கேஸை இனிஷியேட் பண்ணணும். இட் இஸ் நாட் த பிளேஸ் வேர் நெய்தர் த பெட்டிஷனர் ரிசைட்ஸ் நார் த ரெஸ்பாண்டன்ட் ரிசைட்ஸ். மனுதாரர் மற்றும் எதிர் மனுதாரர் எங்க இருக்காங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் ஒரு சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும். என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வித் ரிகார்ட் டு ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் த ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்ஸ் அதுதான் டிசைட் பண்ணுது அந்த கேஸை ஃபைல் பண்ணக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷனை. சரியா? இப்போ நான் அந்த லோவஸ்ட் கோர்ட் சொன்னேன், டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட், சப் கோர்ட். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சொன்னேன் லோவஸ்ட் ஃபோரம்ல தான்
கேஸை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். லோவஸ்ட் ஃபோரம்ல தான் கேஸை ஃபைல் பண்ணணும்னு சொன்னேன். ஆனா அதுலயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. சில இடங்கள்ல சில கைண்ட் ஆஃப் கேசஸ்க்கு முன்சிஃப் கோர்ட்ல ஃபைல் பண்ணாம சப் கோர்ட்ல ஃபைல் பண்ணணும். அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. எய்தர் அன் அப்பீல் ஃப்ரம் முன்சிஃப் கோர்ட் ஆர் அன் அப்பீல் ஃப்ரம் சப் கோர்ட். சரியா? அப்போ ஒரு முன்சிஃப் கோர்ட்ல ஒரு கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு இல்ல அலோவ் ஆயிடுச்சு, அதுக்கு அகைன்ஸ்டா அனதர் பார்ட்டி இஸ் கோயிங் டு ப்ரிஃபர் அன் அப்பீல் அப்படின்னா சப் கோர்ட்ல பண்ண மாட்டாங்க. ஈவன் தோ சப் கோர்ட் இஸ் சுப்பீரியர் டு முன்சிஃப் கோர்ட், பட் இட் இஸ் நாட் அன் அப்பல்லட் கோர்ட் ஆஃப் அ முன்சிஃப் கோர்ட். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியுடைய டைட்டில் சம்பந்தப்பட்ட டிஸ்பியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் எக்ஸ் இஸ் கிளைமிங் தட் ஹி இஸ் த ஓனர் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி, வேரஸ் ஒய் இஸ் டினையிங் தட் அண்ட் ஹி இஸ் ஸ்டேட்டிங் தட் ஐ எம் த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இப்போ அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னா, இப்போ அந்த மாதிரி டைட்டில் டிஸ்பியூட் எல்லாமே யூ ஹேவ் டு ஃபைல் பிஃபோர் த முன்சிஃப் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி சே ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல்பட்டுல இருக்கு அப்படின்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் கோர்ட்ல எ பர்சன் ஹேஸ் டு ஃபைல் வித் ரிகார்ட் டு டைட்டில். அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூட் ஃபார் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்ளரேஷன், சூட் ஃபார் டிக்ளரேஷன், டிஇசிஎல் ஆர் ஏஆர்ஏடிஐஓஎன், டிக்ளரேஷன். தட் இஸ் a person is approaching the court to declare himself as a owner of that particular property. So அந்த சூட்டுக்கு பேர் என்ன? சூட் ஃபார் டிக்ளரேஷன் அப்படின்னு பேர். சரியா? ஸோ அப்போ அதை வந்து முன்சிஃப் கோர்ட்ல ஃபைல் பண்ணுவோம். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் போட்டிருக்காங்க, பட் தட் அதர் பர்சன் இஸ் நாட் பைண்டிங் அப்பான் தட் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல். அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது செக்ஷன் 54 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல நம்ம பார்த்துருப்போம். அதில் நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி ஒரு ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் கவனிக்கல. அக்ரிமெண்ட் ஆஃப் சேலுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டியோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சே ஃபார் எக்ஸாம்பிள் 30 lakhs. பட் ஆனால் இனிஷியலாக அந்த என்டையர் அமௌண்ட் இல்லாததுனால ஃபர்ஸ்ட் ஒரு டோக்கன் அட்வான்ஸா ஒரு 5 lakh கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட்டை என்ன பண்றாங்க, பார்ட்டிஸ் ரெண்டு பேரும் போட்டுக்கிறாங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி the other party is ready to perform his part. பேலன்ஸ் அமௌண்ட்டை நான் ஆஸ் ஆன் this day 30 days from this date of agreement I am ready to pay the remaining amount, but the original party is not ready to register the document in my name அப்படின்னா அப்போ அந்த மாதிரியான கேசஸ்க்கு பேர் என்னன்னா ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் அப்படின்னு பேரு. ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, படிச்சிருப்பீங்கன்னு. ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட், when the relief sought is specific in nature, you have to take the help of specific relief act. அப்போ இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் போட்டாச்சு, அதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒரு பார்ட்டிக்கு அப்ளை பண்ண தயாரா இருக்காங்க. பட் அந்த ஓனர் என்ன பண்றாரு, இவரு பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ண தயங்குறாரு. ஏன் அப்படின்னா he might have got a better vendor, better buyer or some other reason. ஏதோ ஒரு காரணத்தினால வேணும்னே கூட தட்டி கழிக்கலாம். அப்ப அந்த மாதிரியான நேரங்கள்ல இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஃபைல் பண்ணணும். சரியா? specific performance, that is asking the court's permission or directing or making the petition before the court, praying that should order the petitioner to register the property in his name. அதுக்கு தான் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் அப்படின்னு பேரு. ஆனா ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட் எப்படிப்பட்டதா இருக்கணும்? செக்ஷன் 54ல பார்த்தோம், ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் ஆஃப் சேலா இருக்கணும். சரியா? அததான் எப்பவுமே நான் சொல்றது, சப்ஸ்டன்டிவ் லால தெளிவா இருந்தா ப்ரொசீஜரல் லாவை பிராக்டிஸ்ல நம்ம கத்துக்கலாம். ஸோ அப்போ அக்ரிமெண்ட் ஆஃப் சேல்னு போடக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் ஹவு இட் ஷுட் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 54ல சொல்லியிருக்கிற மாதிரி இட் ஷுட் பி பை வே ஆஃப் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ரெண்டு விட்னஸ் சைன் பண்ணி டாக்குமெண்ட்டை டிராஃப்ட் ரிட்டர்ன் ஃபார்மேட்ல ரெண்டு பார்ட்டியும் சைன் பண்ணி ரெண்டு விட்னஸால அட்டஸ்ட் செய்யப்பட்டு ப்ராப்பர் ஸ்டாம்ப் ஃபீ, அதாவது 1% ஆஃப் தட் அக்ரிமெண்ட், அதுதான் வந்து கவர்மெண்ட் கட்ட வேண்டிய ஸ்டாம்ப் டியூட்டி. அதை ப்ராப்பரா பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா தான் ஃப்ரம் தட் யூ வில் பி அலோவ் டு எக்ஸசைஸ் தட் ரைட் ஆஃப் ஃபைலிங் அ ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட். எப்படி ஒரு பார்ட்னர்ஷிப்பை ரெஜிஸ்டர் பண்ணா தான் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு அகைன்ஸ்டா நம்ம எப்படி கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல பார்த்துருக்கீங்களோ, அதே மாதிரி ஒரு சிமிலர் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் ஆஃப் சேலை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா தான் நீங்க சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸை ஃபைல் பண்ண முடியும். சார் அப்ப பண்ணலைன்னா என்ன பண்ணுவாங்க?
ரெக்கவரி ஆஃப் மணி. மணியை ரெக்கவரி பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதுக்கான கோர்ட் ஃபீயை பே பண்ணி ரெக்கவரி சூட் ஆர் மணி சூட் ஃபைல் பண்ணி அதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட திரும்பி வாங்கணும். நான் இனிஷியலா 30 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருந்தேன் அப்படின்னா பேலன்ஸ் அந்த அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்டோட திரும்பி வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சூட் ஃபார் மணி சூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபைல் பண்ணணும். சரியா? அதுக்கான கோர்ட் ஃபீயை பே பண்ணி. ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்க சார். இப்போ நம்ம சிவில் கோர்ட்டை தவிர வேற கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியாதா? ஹை கோர்ட்டோ இல்ல கிரிமினல் கோர்ட்டோ அப்ரோச் பண்ண முடியாதா அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா நீங்க தாராளமா மற்ற கோர்ட்டையும் அப்ரோச் பண்ணலாம். பட் தட் ஹை கோர்ட் ஆர் கிரிமினல் கோர்ட் are not the court of facts. They cannot entertain the disputes with regard to facts. That is, at the first instance, அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ஸின் அடிப்படையில ஒரு விஷயத்த தீர்மானிக்கக்கூடிய உரிமை யாருக்கு கிடையாது? ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கிடையாது. ஒன்லி த ட்ரையல் கோர்ட் இஸ் அ காம்பிட்டன்ட் கோர்ட் டு என்டர்டைன் த டிஸ்பியூட் வித் ரிகார்ட் டு ஃபேக்ட்ஸ். ஒரு விஷயத்த ரெண்டு தரப்பையும் விசாரிக்கணும், சாட்சியங்களை எடுத்துக்கணும், அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸை பார்க்கணும், யார் உண்மையை சொல்லியிருக்கா, யார் பொய் சொல்லியிருக்கா, எது ஜோடிக்கப்பட்ட ஆவணம், எது உண்மையான ஆவணம், இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போறதுக்கான அதிகாரம் படைக்கப்பட்ட நீதிமன்றம்ங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் அ ட்ரையல் கோர்ட், நாட் அ ஹை கோர்ட் ஆர் அ கிரிமினல் கோர்ட். சரியா? சரி, அப்ப ஹை கோர்ட்ல எப்படி சார் நம்ம ஒரு கேஸை ஃபைல் பண்ணலாம் வித் ரிகார்ட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள். ஹை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷனுங்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு மட்டும் இருக்கு. நான் இதை பத்தி ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெட்ராஸுக்கு பொறுத்த வரைக்கும் தனியா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கிடையாது. மெட்ராஸ் மெட்ராஸ் சிட்டியை பொறுத்த வரைக்கும் தனியா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கிடையாது. ஸோ அப்போ ஒரு இங்க கீழே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்ட்டிஷன் மயிலாப்பூர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணணும், இல்ல ஒரு இன்ஜங்ஷன் ஃபைல் பண்ணணும் வித் ரிகார்ட் டு ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் இன் தேனா பேட் ஆர் ஆல்வார் பேட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹைகோர்ட்டுடைய ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷன்ல கேஸை ஃபைல் பண்ணுவோம். என்ன ரிலீஃப் கேட்குறோமோ அந்த ரிலீஃபை கேட்டு ஃபைல் பண்ணுவோம். அது வந்து ஹைகோர்ட்டுடைய சிவில் சைட், அதை வந்து ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்றோம். ஏன் அப்படின்னா இங்க மட்டும் தனியாக மாவட்ட நீதிமன்றம் இல்லை. இதே ஹைகோர்ட்டுடைய பெஞ்ச் மதுரையில இருக்கு. ஆனா மதுரையில என்ன கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் சைட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா மதுரையில தனியாக மாவட்ட நீதிமன்றம் இருக்கு. ஸோ அங்க என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரோ அது ஃபாலோ பண்ணப்படுது. இது ஒரு பக்கம் சிவில் சைட். அது வந்து ரெகுலரா என்ன நீங்க ஒரு முன்சிப் கோர்ட்ல என்ன ஃபைல் பண்ணீங்களோ, இல்ல ஒரு சப் கோர்ட்ல என்ன ஃபைல் பண்ணீங்களோ அதே இதை ஹை கோர்ட்ல ஃபைல் பண்றீங்க. இதை தவிர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் வித் ரிகார்ட் டு ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். WRIT, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். இந்த ரிட்டுங்கிறத பத்தி நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. ஐ மீன் தியரட்டிக்கலா வாட் இஸ் ரிட் அப்படிங்கிறது கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆல்மோஸ்ட் 5 கைண்ட்ஸ் ஆஃப் ரிட் ஆர் தேர் இல்லையா? செர்ஷரரி, மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், கோவரண்டோ, ஹேபியஸ் கார்பஸ். இந்த 5 வகையான ரிட் இருக்குங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்புறமா இந்த ரிட்டை இஷ்யூ பண்ணதுக்குடைய அதிகாரம் உள்ள கோர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி 2 கோர்ட்ஸ் இன் இந்தியா. ஒன் இஸ் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். இதுவும் தெரிஞ்சிருக்கும். By virtue of Article 226, High Court is empowered to issue writs. By virtue of Article 32, Supreme Court is empowered to issue writs. But no other courts have that authority to issue writs அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? Even a district court does not have a power to issue writ. அப்புறமா இந்த ரிட்ல நீங்க முக்கியமா என்ன தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னா, ஆர்டிகல் 12 நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. என்னன்னா, பப்ளிக் அத்தாரிட்டிக்கு அகைன்ஸ்டா ரிட் ஃபைல் பண்ண முடியும், நாட் அகைன்ஸ்ட் அ பிரைவேட் பர்சன். நீங்க ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு இன்டர்ன் போறீங்க, இல்ல if you can come across a writ petition, you just see that first page of that petition, affidavit and petition. First page எடுத்து பாத்தீங்கன்னா, petitioner may be a government agency or a private person. He may be X or Y. சரியா? பட் the respondentல கண்டிப்பா ஒரு ரெஸ்பாண்டன்ட் ஆவது கவர்மெண்ட், பப்ளிக் ஆஃபீஸ் ஆர் பப்ளிக் ஏஜென்சி should have been mentioned. இன்னொரு விஷயம் சொல்றதா இருந்தா, the prayer, the relief sought against in the writ petition should be against that public authority. ஒரு தனி நபருக்கு எதிராக ஒரு பிரேயரை கேட்கக்கூடிய ஒரு பெட்டிஷனை நம்ம என்ன பண்ண முடியாது, ஹை கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியாது. ரிட் இஸ் ஆல்வேஸ் issued against the agency of state
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஆர்டிகல் 12 ஆரம்பிச்சு 35ல முடியுது இல்லையா? ஆர்டிகல் 12ல ஸ்டேட்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா தான் யூ கேன், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க. ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா தான் என்ன பண்ண முடியும்? ரிட்டு ஃபைல் பண்ண முடியும். சரியா? அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்க சார், இதுக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கிஃப்ட்டை பத்தி படிச்சோம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல. செக்ஷன் 122ல இருந்து செக்ஷன் 129 வரைக்கும் கிஃப்ட்டை பத்தி படிச்சோம். அந்த கிஃப்ட்ல அதை வந்து எப்படி போட்டிருப்பாங்க? செட்டில்மெண்ட் டீடுன்னு போட்டிருப்பாங்க, இல்ல கிஃப்ட் டீடுன்னு போட்டிருப்பாங்க. அதுலயே த செட்டிலர் ஹேஸ் நோ பவர் ஆஃப் ரெவோகேஷன் வித்தவுட் த அத்தாரிட்டி ஆஃப் செட்டிலி அப்படிங்கிற கிளாஸ் ஜென்ரலா ஒரு செட்டில்மெண்ட் டீட்ல இருக்கும். அதாவது ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அது அவருடைய பொருளாக ஆக விடுகிறது. அதுல அவர் பொசிஷன்ல என்டர் பண்றாரு, இல்ல நேம் சேஞ்ச் பண்றாரு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இல்ல எதுவுமே பண்ணாம கூட அமைதியா இருக்கலாம். அக்செப்டிங் த கிஃப்ட். அந்த கிஃப்டுடைய அக்செப்டன்ஸ் நான் அதாவது உங்களுக்கு கிஃப்ட் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன். in some way a person should express his acceptance to the society. எதுக்காக அப்படின்னா, நான் ஒரு கேஸ் வந்து நடத்தின கேஸை இப்போ உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன், கவனிங்க. மறைமலை நகர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மறைமலை நகர் ஆர்ச்சுக்கு ஒட்டுநாப்புல ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஒரு பில்டிங். அது வந்து ஒரு 2 வருஷமா பாதி கட்டப்பட்டு அப்படியே இருக்கும். அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட். எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவுல ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட். எக்ஸ் இஸ் அன் எல்டர் பிரதர், ஒய் இஸ் அ யங்கர் பிரதர். சரியா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிய 3/4 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஹாஸ் பீன் இன் த நேம் ஆஃப் எல்டர் பிரதர். 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேருமே கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்க? மரம் நடக்கூடிய அந்த டெண்டர் எடுத்து சம்பாதிக்கிறாங்க. பிரதர்ஸ் 2 பேரும். சரியா? அதுல சம்பாதிச்ச பணத்துல அது ஒரு 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 கிரவுண்ட் இடம்னு வச்சுக்கோங்களேன். 2400 ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் யாருடைய பேர்ல ஃபர்ஸ்ட் வாங்குறாங்கன்னா, இனிஷியலா எல்டர் பிரதர் பேர்ல வாங்குறாங்க. ரிமைனிங் 600 ஸ்கொயர் ஃபீட்ட யங்கர் பிரதர் பேர்ல வாங்குறாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிடுதுன்னா, அந்த எல்டர் பிரதர் நம்ம 2 பேருமே ஈக்குவலா சம்பாதிச்சு தானே இது வாங்குறோம். அதனால நான் என்ன பண்றேன், என்னுடைய போர்ஷன்ல இருக்கக்கூடிய 600 ஸ்கொயர் ஃபீட்ட உனக்கு செட்டில்மெண்ட்டா குடுக்குறேன். அப்ப அப்ப என்ன ஆயிடும், ஒரு காமன் ஒரு ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டில 2 பேருக்குமே ஈக்குவல் ஆஃப் வந்துரும். ஸோ அப்படி என்ன பண்றாரு, எல்டர் பிரதர் ஒரு செட்டில்மெண்ட் டீட யங்கர் பிரதருக்கு எழுதி வைக்கிறார். யங்கர் பிரதர் இஸ் மை கிளையண்ட், டொமினிக் சேவியோ அவர் பேரு. சரியா? அப்போ யங்கர் பிரதருக்கு அந்த இதை எழுதி வச்சதுக்கு அப்புறமா தென் போத் ஆஃப் த பார்ட்டிஸ் ஆர் என்டரிங் இன்டு அக்ரிமெண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் தட் பில்டிங் ஓவர் தட் வேக்கன்ட் லேண்ட். வாங்கும்போது காலி மனையா வாங்குறாங்க. கட்டுவதற்கு 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒரு பில்டரை அப்ரோச் பண்ணி பிளான் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அப்போ என்ன பண்றாருன்னா, யங்கர் பிரதரும் தன்னுடைய சேவிங்ஸை அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போடுறாரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இவருக்கு டவுட் வருது. என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் என்னுடைய போர்ஷன்ல வேற மாதிரி இருக்கு, இல்ல இவரோட போர்ஷன்ல வேற மாதிரி இருக்கு, இல்ல என்னன்னு எனக்கு புரியல, ஏதோ ஒரு டவுட். அப்ப அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் வரும்போது அண்ணன் என்ன சொல்லிடுறாருன்னா, உனக்கு வந்து நான் கொடுத்த செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன், உனக்கு அந்த கால்வாசி பார்ட் மட்டும் தான் உனக்கு அப்படிங்கிறத ஓரலா சொல்லிட்டாரு. தம்பிக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவோம், ரெகுலரா நம்ம என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் அப்ளை பண்ணிலாம் பார்க்க மாட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டி என் பேர்ல இருக்கா இல்லையா ஒரு நம்பிக்கையில நம்ம அப்படியே இருப்போம் இல்லையா? ஸோ தம்பிக்கு இப்படி சண்டையில அவர் சொன்னதுக்கு அப்புறமா அவர் என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கி அப்ளை பண்ணி பார்க்குறாரு. அதுல இவரு கொடுத்த அந்த செட்டில்மெண்ட் அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டை என்ன ஆயிருக்குன்னா கேன்சல் பண்ணிருக்காரு. பட் ஆனா அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐ டஸ் நாட் ஹேவ் த பவர் டு ரிவோக் திஸ் செட்டில்மெண்ட் டீட் அப்படிங்கிறத கொடுக்க சொல்லியிருக்காரு. அப்படி மென்ஷன் பண்ணியும் கூட somehow he bribed the authorities concerned. சப் ரெஜிஸ்ட்ரார ஏதோ ஒரு வகையில கவனிச்சு என்ன பண்ணிட்டாரு, யூனிலேட்டரலி he has cancelled the settlement deed. அப்போ இது யாருடைய துணையோட நடந்திருக்கு, ஒரு பப்ளிக் அத்தாரிட்டியோட துணையோட நடந்திருக்கு. சப் ரெஜிஸ்ட்ரார் மட்டும் அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணாம ரிட்டர்ன் பண்ணியிருந்தாருன்னா he would not have deprived of his right over that property. அவருக்கு அவருக்கு என்ன இருக்கும், ஈக்குவல் ஷேர் கிடைச்சிருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ரிட்டு ஃபைல் போடுறோம், ரிட் ஆஃப் மேண்டமஸ் டு டைரக்ட் த சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. செங்கல்பட்டு ஜாயின்ட் டு சப் ரெஜிஸ்ட்ராரை ஒரு பார்ட்டியை காமிச்சு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டா செகண்ட் ரெஸ்பாண்டா அவங்க அண்ணன் ஒரு பார்ட்டியை காமிச்சு ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றோம். என்ன ப்ரேயர் கேட்கிறோம் அப்படின்னா, டு டைரக்ட் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் டு கேன்சல் த cancellation deed
மேட் இன் டாக்குமெண்ட் நம்பர் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் கேட்கிறோம். எதுக்காக அப்படின்னா, ஆஸ் பர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், ஒன்ஸ் த செட்டில்மெண்ட் ஹாஸ் பீன் மேட் அண்ட் அ பர்சன் ஹாஸ் அக்செப்டட் இட், யூனிலேட்ரல் கேன்சலேஷன் இஸ் நாட் அலௌட் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ரெவகேஷன் ஹவு டு பி மேட் அப்படிங்கிறத ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல இருக்கு. அப்போ ஒரு நபர் தன்னிச்சையாக ஒருத்தருக்கு கொடுத்த ஒரு சொத்தை என்ன பண்ண முடியாது, அதுல வந்து he has to retain that clause in the agreement. அப்படி இருந்துச்சுன்னா then it is a different opinion. அதனால தான் நான் எப்பயுமே என்கிட்ட யாராவது ஒப்பீனியன் கேட்டா, first you bring the documents or give the copies, I would peruse and then I would give you a suggestion or opinion அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அப்போ நம்ம ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ், ரிட் ஆஃப் டிக்ளரேஷன் போட்டு அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு அகைன்ஸ்டா ரிட் ஃபைல் பண்றோம். அதுல அவங்க அண்ணனையும் ஒரு பார்ட்டியை வச்சு என்ன பண்றோம், அந்த கேன்சலேஷன் டீடை சப்சிக்வெண்டா செட்டில்மெண்ட் டீடை கேன்சல் பண்ணாங்க இல்லையா, அதை செட் அசைட் பண்ண சொல்லி, நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ண சொல்லி, இல்ல அதை கேன்சல் பண்ண சொல்லி அதிகாரம் ஆர்டர் போட சொல்றோம். யாருக்கு? அந்த அத்தாரிட்டி கன்சர்ன்டுக்கு. ஸோ அப்போ இது ஒரு சிவில் டிஸ்பியூட். ஆனாலும் கூட இங்க நம்ம எங்க போல, எந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்ரோச் பண்ணல, ஒரு சிவில் கோர்ட், ஒரு முன்சிப் கோர்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணல. பிகாஸ் வி ஆர் நாட் pleading on the facts of the case, but we are pleading on the settled law of the courts. What is Transfer of Property Act is saying? What is the rulings of the full bench or Supreme Court's judgment with regard to cancellation of document? What is the provision with regard to Registration Act? அப்போ சட்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை ப்ளீட் பண்றோம். ஒரு பப்ளிக் அத்தாரிட்டிக்கு அகேன்ஸ்டா நம்ம ப்ளீட் பண்ணும் பொழுது என்ன பண்ணலாம், ஈவன் we can invoke writ jurisdiction under Article 226 of Constitution of India. அப்போ இது நம்மளுடைய கையில தான் இருக்கு. நமக்கு ஓரளவுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சாதான் இதுக்கு நம்ம எங்க அப்ரோச் பண்ணலாம், எப்படி அந்த ரிலீஃபை நம்ம கிளைண்ட்டுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். ஒரு சிவில் கேஸ் போடணும்னா போட்டிருக்கலாம், பட் இட் டேக் சம் டைம் இல்லையா. அதுக்கு மேல OS, AS, SA, அதுக்கப்புறம் SLP, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபோரம்ஸ் இருக்கு. அதே மாதிரி இது தேவையில்லை. பிகாஸ் we are not going to anything, we are not going to deal anything with regard to facts, but we are only going to deal only with regard to law. அப்ப என்னோட லீகல் ரைட் வயலேட் ஆயிருக்குன்னா 226க்கு 32க்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் இல்லையா. 226ங்கிறது ஆர்டிகல் 226 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால ஒரு ரிட்டை ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணும்போது இட் இஸ் நாட் நெசசரி ஒன்லி a fundamental right should be breached. ஈவன் a legal right violation கூட நம்ம ஆர்டிகல் 226 இன்வோக் பண்ணலாம். பட் ஆனா ஆர்டிகல் 32 இன்வோக் பண்றதா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட் மட்டுமே இன்வோக் பண்ணிருக்கணும். பொதுவாகவே வந்து சுப்ரீம் கோர்ட் பிராக்டிக்கலா சொல்ற ரிட் பெட்டிஷனை என்ன பண்றது இல்ல, என்கரேஜ் பண்றது இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூ கோ அண்ட் அப்ரோச் த கன்சர்ன்ட் ஹை கோர்ட் அண்ட் லேட்டர் வி வில் டிசைட் இட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒன்லி இஃப் த வாஸ்ட் செக்டர் ஆஃப் த நேஷன்ஸ் ரைட் ஹாஸ் பீன் இன்வால்வ்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் டிஸ்பியூட் வந்துச்சு இல்லையா, வெதர் ஆதார் ஆக்ட் is violative of Article 19, whether it violates right of privacy under Article 21. இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வரும்போது இது ஒட்டுமொத்த சமூகம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்க, கோர்ட்டு ஆர்டிகல் 32ல டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டே இதை இது பண்ணிட்டாங்க. பிகாஸ் பாசிபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் ஒப்பீனியன்ஸ் இன் மல்டிபிள் கோர்ட்ஸ். ஸோ நம்ம டைமையும் சேவ் பண்ணணும், எல்லாருடைய ரைட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தே மேட் அ பிளாங்கட் ஆர்டர் ப்ரிவென்டிங் other high courts from entertaining any application with regard to ஆதார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா ஒரு விஷயம் என்னன்னு. அப்போ நம்ம ஹைகோர்ட்லயும் ஒரு ரிட் ஃபைல் பண்ணலாம். என்ன, எப்படி ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி பை இன்வோக்கிங் பப்ளிக் அத்தாரிட்டி ஆர் சீக்கிங் எனி ரெமெடி ஆர் ரிலீஃப் ஆர் பிரேயர் அகேன்ஸ்ட் த பப்ளிக் அத்தாரிட்டி யூ கேன் அப்ரோச் த ஹை கோர்ட், பட் நாட் இன் எனி அதர் கேசஸ். சரியா? ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ல சொல்றேன், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல சொல்லல. நாட் எனிதிங் அலிஜிங் ஃபேக்ட்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இது நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்க சார், இப்போ ஹைகோர்ட்டும் சொல்லிட்டீங்க, லோவர் கோர்ட் ட்ரையல் கோர்ட்டும் சொல்லிட்டீங்க, அதாவது ஹைரார்கி. கிரிமினல் கோர்ட்ல நான் ஏதாவது ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா ஃபைல் பண்ண முடியுமா சார்? கிரிமினல் கோர்ட்ல யூ cannot மேக் எனி கிளைம் வித் ரிகார்ட் டு ஓனர்ஷிப் ஆர் டைட்டில் ஆர் இன்ஜங்ஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தவறு இழைத்த நபர்கள், சே ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் கிராபிங் அப்படின்னு அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். லேண்ட் கிராபிங் அப்படிங்கிறது இம்பர்சனேஷன், ஃபோர்ஜரி, சீட்டிங். நம்ம ஐபிசில அஃபென்சஸ் வித் ரிகார்ட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு இல்லையா. அப்போ
அது சம்பந்தமான அஃபென்சஸ ஒரு இண்டிவிஜுவலுக்கு அகைன்ஸ்டா ப்ரொசீட் பண்றதுக்கு யூ கேன் கிவ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் அ பிரைவேட் கம்ப்ளைண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அண்ட் யூ கேன் ப்ரொசீட் தட் இன் அ டிஃபரண்ட் ஃபோரம். பட் தட் டஸ் நாட் மேக் எனி இம்பேக்ட் ஆஸ் டு த டைட்டில் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. நான் அந்த கிரிமினல் கேஸ்ல ஜெயிச்சிட்டேன் சார், குற்றவாளி என்று அந்த கிரிமினல் கோர்ட் ஒருவரை சொல்லிருச்சு. யார சொல்லிருச்சு? ஒருத்தர் ஆள்மாறாட்டம் பண்ணி என் தந்தையோட ப்ராப்பர்ட்டி, என் தந்தை இறந்து 15 வருஷம் ஆச்சு. நான் ஆன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐ எம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் திடீர்னு ஒரு 7, 8 வருஷம் கழிச்சு நீங்க வந்து பார்க்குறேன். என்னுடைய ப்ராப்பர்ட்டில ஃபென்சிங் போட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பாதி நிலைமையில இருக்கு. அப்புறம் நான் என்கொயரி பண்ணி பார்த்தேன். என்ன இருக்கு? வேற ஒருத்தர் என் தந்தை இறந்தவருடைய தந்தையுடைய டாக்குமெண்ட்ட ஃபோர்ஜ் பண்ணி, இம்பர்சனேட் பண்ணி கையெழுத்து போட்டு வேற ஒருத்தருக்கு வித்திருக்காரு. ஸோ இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் போய்க்கிட்டு இருக்கு. நான் அத பேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் குடுத்தேன். போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. சார்ஜ் ஷீட் போட்டாங்க. குற்றவாளிகளுக்கு தண்டனையும் வாங்கி குடுத்துட்டாங்க. அதனால எனக்கு என்னோட ப்ராப்பர்ட்டி திரும்ப கிடைத்து விடுமா அப்படின்னா, நோ. With regard to declaration, you have to approach separately in a civil court. With regard to punishment or any sentencing, you have to approach the criminal court. சரியா? அப்போ நம்ம கிரிமினல் கோர்ட்ல எதுக்காக பண்றோம்? ஒருவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்காக மட்டும் தான் with regard to property dispute we are approaching a criminal court, but nothing other than that. அதை தவிர வேற எதற்கும் அந்த கிரிமினல் கோர்ட்டிற்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. சரியா? அத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஆ ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நான் சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் தான். தினசரி புதுசு புதுசா கிரைம் உருவாகிக்கிட்டே இருக்கு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா. பிகாஸ் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஹஸ் பீன் இன்கிரீஸ்ட் மெனி ஃபோல்ட் இல்லையா? இப்ப நீங்க இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. காலையில நியூஸ் பேப்பர் நான் படிச்சேன். தினத்தந்தி. அந்த சூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஆக்டர் இருக்காரு இல்லையா? அவருடைய கேஸ் பத்தி இன்னைக்கு போட்டிருந்தாங்க. அந்த கேஸ்ல அந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். அதுக்கப்புறமா நம்ம கன்டின்யூ பண்ணுவோம். ஏன்னா இது வந்து நான் சொல்வது ஒரு கன்க்ளூசிவா ஒரு முழுவதுமான ஒரு விஷயத்த என்னால பகிர்ந்துக்க முடியாது. பிகாஸ் லா, த ப்ராப்ளம்ஸ், எவ்ரிதிங் எவால்வ்ஸ் இன் அ டெய்லி பேசிஸ். இந்த சூரியோட கேஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு படத்துடைய ப்ரொடியூசரும், ஒரு விநியோகஸ்தரும் சேர்ந்து அவர்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டிய சேல் பண்ணி குடுத்துருக்காங்க. 5.7 crores சரியா? சிறுசேரி பக்கத்துல. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரிஜினல் ஓனர் வேற யாரோ. ஜஸ்ட் தோஸ் 2 பர்சன்ஸ் தட் இஸ் த ப்ரொடியூசர் அண்ட் த ஃபைனான்சியர் ஹேவ் பீன் அ மிடில் மேன். சரியா? அதாவது ஒரு இடைத்தரகர்களாக இருந்து இந்த டீல முடிச்சு குடுத்துருக்காங்க. யாருக்கு? ஆக்டர் சூரிக்கு. சோ அதுக்காக அவர்கிட்ட இருந்து வாங்கின கன்சிடரேஷன் 5.7 crores. கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாரி அந்த 2 நபர்கள் என்ன 5.7 கோடி ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணியிருந்தாரு? கம்ப்ளைண்ட்ட குடுத்திருந்தாரு. பட் இன்னைக்கு அந்த கேஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில் வரும்போது கோர்ட்ல என்னன்னா, அப்படியே ஒரு ட்விஸ்ட். என்ன சொல்லியிருக்காருன்னா அவரு, அவங்க பணத்த வாங்கி என்ன ஏமாத்தல. அவங்க வாங்குனது 5.7 crores. பட் ஒரிஜினல் ஓனர்ஸ்க்கு அவங்க 3 crores தான் குடுத்திருக்காங்க. லேட்டர் ஆஃப்டர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆர் ஆஃப்டர் கம்யூனிகேட்டிங் வித் த ஒரிஜினல் ஓனர், we came to know that the property's value is only 3 crores. But I have been bound to give 5.7 crores. So அந்த வகையில எனக்கு 2.7 crores லாஸ். Plus there is no path to my property. I cannot access my property. அந்த சொத்திற்கு பாதையோ வழியோ இல்ல. இதுதான் டிஸ்பியூட்டுக்கான ரீசன். ஆனா அவர் என்ன ஃபைல் பண்ணிருக்காரு? தன்னுடைய பிரபலத்த மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு. சொன்ன விஷயம் என்ன? ஒருவர் எனக்கு 5.7 கோடி வாங்கிட்டாங்க. ஆனா அதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி எனக்கு பேர்ல இது பண்ணி தரேன்னு சொல்லி வாங்குனாங்க. பட் அதுக்கு வந்து என் பேர்ல எழுதியும் குடுக்கல. அந்த பணம் வாங்குன பணத்தையும் எனக்கு திருப்பி குடுக்கல. இதனால எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்குது. அப்படிங்கிறது வெளியில இருந்த விஷயம். உள்ள என்னன்னு பாத்தீங்கன்னா, a property dispute. Middleman has earned so much. அத ஒரிஜினல் ஓனரால என்ன பண்ண முடியல? டைஜஸ்ட் பண்ண முடியல. அதே மாதிரி it is also dispute oriented property. There is no path and other things. So again he has to spend some money from his pocket. So it results in uh, trouble with regard to that actor. So அதுக்காக அவரு ஃபைல் பண்ணிருக்காரு. அப்போ இந்த கேஸ்ல ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கும் இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் இதுல சக்சீட் ஆகுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஹவு இஸ் கோயிங் டு டெல் அப்படிங்கிறதுலாம். ஸோ ஓகே, வி லீவ் ஆல் தோஸ் திங்ஸ். இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, அது கிரிமினல் கேஸ் அவங்க மேல ஃபைல் பண்ணணுங்கிறதுக்காக அவர் கொடுத்த ஒரு டிஸ்பியூட். சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு அந்த கேஸுடைய ஃபேக்ட்ஸை இல்லை அந்த கோர்ட்டுடைய ஹியரிங்கை பார்த்தா தான் தெரியுது. வெளியில இருந்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயமா இருக்கு. இதே ஒரு ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி
ஒரு காமன் மேன் அந்த கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருந்தாருன்னா கோர்ட் என்ன சொல்லியிருக்கும்னா, இன்னைக்கும் அப்ப இது பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வாட் ஆர் வி கண்டக்டிங் அன் ஏஜென்சி டு கலெக்ட் அண்ட் ரீபே த எக்ஸஸ் மணி ஆர் ரீபே எனி டிரான்சாக்ஷன் அமௌண்ட், இஸ் இட் த பர்பஸ் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தா, நானோ இல்ல உங்கள ஒருத்தரோ ஒரு ஹை கோர்ட்டை இந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருந்தா அப்போ இந்த மாதிரி ரிப்ளை கிடைச்சிருக்கும். அப்ரோச் பண்ற ஆளை பொறுத்து சில நேரங்கள்ல விஷயங்கள் நடக்குது. இதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஐம் நாட் பிளேமிங் எனிதிங். இட் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் திங். சரியா? அடுத்து லாஸ்டா ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிட்டு ஐ அன்மியூட் யூ. நீங்க ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்ல நினைச்சேன், இன்ஜங்ஷன். இன்ஜங்ஷன்னா என்ன, ஸ்டேனா என்ன? நிறைய பேருக்கு இதுக்கான விஷயம் தெரியாது இல்லையா? ஸ்டேனா என்ன, இன்ஜங்ஷன்னா என்ன? ஸ்டேங்கிறது ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்டதா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்ஜங்ஷன்ங்கிறதும் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஆனா அது இரண்டுமே சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேப்பர்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டரை நிறுத்துறதுக்காக ஒரு கேஸோ இல்ல சூட்டோ ஃபைல் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்டே அப்படின்னு பேரு. பட் பை ஆக்ட் some kind of inconvenience has been made, such act has to be stopped or prevented அப்படின்னா அதுக்கு பேரு இன்ஜங்ஷன் பேரு. உதாரணத்துக்கு ஒரு ஹைவேஸ் அத்தாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. கணேஷ் மூர்த்தி இந்த மாதிரி உள்ளகரம்ல மேடவாக்கம் மெயின் ரோட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு 2 அடி என்ன பண்ணிட்டாரு, ஹைவேஸ் லேண்ட்ல சேர்த்து தெரியாம கட்டிட்டாரு. அதனால we are issuing a demolishing order to demolish the 2 feet that has been encroached அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்றேன், எல்லாம் ப்ராப்பரா இருக்கு, பிளான்லாம் வாங்கி தான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெமாலிஷன் ஆர்டருக்கு நான் ஒரு கோர்ட் அப்ரோச் பண்ணி வாங்கினேன்னா அதுக்கு பேரு ஸ்டே அப்படின்னு பேரு. இதே கணேஷ் மூர்த்திக்கும் என்னோட நெய்பருக்கும் ஒரு பிரச்சனை. இப்ப அதே டிஸ்பியூட்ட அந்த நெய்பர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த 2 ஃபீட், அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 ஃபீட் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. பட் அதுல அவர் என்ன பண்ணிருக்காரு, ஏதோ ஒரு கட்டுமான பொருட்களை குவிச்சு வச்சிருக்காரு. சோ அதுல அவர் கட்டுமானம் பண்ணுவதற்கு இந்த கோர்ட்டு உறுத்து கட்டளை, அதாவது இன்ஜங்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இன்ஜங்ஷன் இஸ் டு with regard to performance of any act. Stay is with regard to against a paper order passed. சரியா? சரி, ஓகே, போதும்னு நினைக்கிறேன். நான் இப்போ உங்களை அன்மியூட் பண்றேன். உங்களை யாருக்காவது சந்தேகம் இருந்தா நீங்க கேளுங்க. இன்னும் நிறைய இருக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதை பத்தி நாம டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? ஸோ லாஸ்ட் 5 minutes ஐ எம் அன்மியூட்டிங் யூ. உங்களை யாருக்காவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். நாளைக்கு கம்பைன் கிளாஸ் கிடையாது, அது சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ மேடம் அதுக்கு ஒத்துக்கல. நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, நாளைக்கு மிட்சம் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். என்ன மாதிரி ஆன்சர் இருக்கணும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ராங்கிறது. ஸோ நீங்க நாளைக்கு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பாருங்க. சாட்ல கூட நீங்க ஏதாவது டைப் பண்றதா இருந்தா பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது கேட்கணும் அப்படின்னா. யாருக்கும் ஏதோ டவுட் இல்லையா? இல்ல ஏதாவது கேட்கணுமா, ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? அடுத்து எனக்கு கிரிமினல் சைட்ல இருந்து ஒருத்தர் கேக்குறாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்றேன். அதை பத்தி இன்னொரு கிளாஸ்ல டீடைலா இந்த மாதிரி எப்போ என்னால ரெகுலர் இது பண்ண முடியலையோ அப்போ சொல்றேன். ஏன்னா அகைன் இட் டேக்ஸ் சம் டைம் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தி பிகினிங். நான் படிச்சது எம்எல் ப்ராப்பர்ட்டில, பட் அதிகமா பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா கிரிமினல் சைடு அண்ட் ரிட் சைடு தான் வருது. பிகாஸ் ப்ராக்டிக்கலா சிவில் கேசஸ் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு யோசிப்பாங்க. ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா ஆல்மோஸ்ட் யூ ஷுட் பி பால்ட் ஹெட்டட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்தா தான் அவங்க அதை நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. பட் ஆனா கிரிமினல் சைட்ல அப்படி கிடையாது. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அப்படிப்பட்டவங்க கூட உள்ள இருப்பாங்க.
அவங்களால ஒரு சின்ன விஷயத்த கூட ப்ராப்பரா இது பண்ண முடியாது. ஸோ ஈஸி டு கெட் கேசஸ் அட் த இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு கிரிமினல் சைட பொறுத்தவரைக்கும். ரெட் சைட் ஜூரிஸ்டிக்ஷன்ல பண்றதுக்குலாம் வந்து ஒரு இன்னர் எபிலிட்டி தேவை. நமக்குன்னு நம்ம மேல தனி நம்பிக்கை, தைரியம் இருந்தா தான் ரெட் சைட்ல ஹை கோர்ட்ட டைரக்ட்டா ஃபேஸ் பண்ண முடியும். கண்டிப்பா நான் இன்னொரு செஷன்ல சொல்றேன். சரியா? ஈஸ்ட்மென்ட் ஆக்ட்ட நடுவுல பிரேக் விட்டுட்டு இந்த பெயில், கிரிமினல் இத பத்தி சொல்றேன். நீங்க அந்த மூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் இருக்கு இல்லையா? நீங்க YouTubeல எத்தன பேர் அத ஆக்சஸ் பண்றீங்கன்னு தெரியல. நீங்க அதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா கூட, மூட் சப்ஜெக்ட்ல நான் பிராக்டிகல் ஆஸ்பெக்ட்ஸ பத்தி தான் எடுத்துட்டு இருக்கேன். மூட்ட பத்தி இதுவரைக்கும் எதுவுமே எடுக்கல. ஆல்மோஸ்ட் 13 டூ 14 செஷன்ஸ் முடிஞ்சிருக்கு. நான் மாறி அதாவது நான் ஏ செக்ஷன் எனக்கு எப்ப கட் பண்ணாங்களோ, அதுலருந்து மூட் சப்ஜெக்ட்க்கு இப்ப எடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே பிராக்டிகல் ஆஸ்பெக்ட்ஸ். இப்ப நீங்க கேட்ட பெயில், ஆன்டிசிபேட்டரி பெயில், கிரிமினல் ட்ரையல் எப்படி இருக்கும்? பல விஷயங்கள பத்தி அந்த மூட் செஷன்லயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு உண்மையான ஆர்வம் இருந்துச்சுன்னா, நீங்க அதுலயும் பார்க்கலாம். சரியா? Okay, I will end the session. Thanks everyone for your patience. Have a good day.